இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றத நானே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் உன் சப்போர்ட்லாம் எனக்கு தேவையே இல்ல. நக்ஷத்ரா, அம்மாடி. நக்ஷத்ரா, நீ ஃபர்ஸ்ட் நைட்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நக்ஷத்ரா. செரி மேல உனக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுல தப்பே இல்லை. செரி பொறுக்கி மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா செரி ஒரு நாளும் ஒரு பொண்ணையும் கஷ்டப்படுத்தினதே இல்லை. அவனை காதலிக்க சொல்லி யாரையும் தொந்தரவு பண்ணதில்லை. அதுதான் செரி கிட்ட இருக்கிற நல்ல குணம். அந்த நல்ல குணத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். செரி உன்னை லைஃப் லாங் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவான். இந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்புறம் உன் லைன் கிளியர் ஆக போதுன்னு ரொம்ப நல்லாவே ஸ்பீச் கொடுக்குற பூமி. நீயும் ககனும் சேர்றதுக்காக அந்த செரி வந்து ஏன் கழுத்துல தாலியை கட்டி விட்டுட்டான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க செரி. இரு எந்திரி எந்திரி. என்னது நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கனா என்னால நம்ப முடியல. இங்க பாரு நக்ஷத்ரா, பூமியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக உன் கழுத்துல நான் தாலி கட்டினது உண்மைதான். அதுக்கு அர்த்தம் உனக்கு சின்சியரா புரிச்சுனாகணுங்கிற ஆசை இல்ல. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் சுத்தமா பிடிக்கல. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? விடு, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். அதுல நீ விஷம் கலந்துருக்க. அன்பை தவிர நான் வேற எதையும் கலக்கலங்க. அப்ப நீ குடி. நீ குடிச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறேன். குடி. ராமா ராமா, நம்ம கலாச்சாரப்படி புருஷனுக்கு முன்னாடி பொண்டாட்டி சாப்பிடுவாங்களா இல்ல பால் தான் குடிப்பாங்களா? நீங்க பாதி குடிங்க, மீதி பாதிய நான் குடிக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பாதி குடிக்கிறதுக்குள்ளேயே நான் நிச்சயமா செத்துருவேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நீயே குடி, நீயே குடி. வேண்டானா எப்படிங்க? பாதி பாலை என் கையால நானே குடிக்க வைக்கிறேன். குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு நீங்களே கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்பதான் நீங்க என் அன்பை புரிஞ்சுக்கிட்டு என்ன உங்க பக்கத்துல அரவணைச்சுப்பீங்க. குடிங்க குடிங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாங்கறல, எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாங்கறல, கொஞ்சமா குடிங்க. குடிங்கன்றல. சித்ரா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். கேளுங்க. ஐயோ, நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்தீங்க. என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு சொன்னியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டதுக்கு டாடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிறேன்னு சொன்னியே. என்னம்மா இது? பாத்தீங்களா மாமா, என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு? இதெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு மாமா. அம்மா நக்ஷத்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. நான் சொல்றேன் மாமா. டேய், நீ வாய மூடு. முதல்ல என் பொண்ணு சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் நீ சொல்றது என்னன்னு நான் கேட்பேன். அம்மா நக்ஷத்ரா, நீ சொல்லுமா. சொல்லு பேபி, என்ன ஆச்சுடா? சொல்லுடா. டாடி, நீங்க சொன்ன மாதிரியே அவர் தான் என் புருஷன். அவர் கால்ல விழுந்துட்டு பாலை கொடுத்த. பூமி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்காக நீ என் பொண்டாட்டி ஆயிட முடியாதுன்னு சொல்லி அந்த பாலை தூக்கி எரிஞ்சிட்டான் டாடி. வேணும்னா அவன் கிட்டயே கேளுங்க, தூக்கி எரிஞ்சானா இல்லையான்னு. அண்ணா, இதெல்லாம் சரி பண்ணான்னு என்னால நம்ப முடியலன்னா
எனக்கு செரிய பத்தி நல்லா தெரியும். அப்படிப்பட்டவன் மீரா, இல்ல. அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத. டேய் சரி, என் பொண்ணோட புருஷன் நீ, அத முடிவு பண்ணிக்கோ. அப்படி இல்லாம என்னோட பொண்ண இப்படி கொடுமைப்படுத்தி மறுபடியும் என் பொண்ணு மேல நீ கைய வச்சேன்னு வை, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். நான் அங்க சோஃபாலேயே படுத்துக்கிறேன், நீ இங்க படுத்துக்கோ. இது உனக்கு. மை காட், நக்ஷத்ரா ஆல்மோஸ்ட் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான்னு சொல்லு. சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றது இல்ல பூமி, அவ உண்மையிலேயே சைக்கோ தான். இல்ல செரி, சைக்கோ மாதிரி ஆக்ட் பண்றா. அவ கோல் ஒண்ணுதான், வெளியில அவ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்னை மட்டும் கெட்டவ மாதிரி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா. என் அப்பா உங்க கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருல்ல, எங்க அப்பா கையாலேயே இந்த கல்யாணமே இல்லைன்னு சொல்ல வைக்கலான்னு பாக்குறா. நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுங்கன்னு அப்பா வாயாலேயே சொல்ல வைக்கணுங்கிறது தான் அவ பிளான். சரி விடுச்சரி, நக்ஷத்ராவை உனக்கு எப்படியும் பிடிக்காதுல்ல, இதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அவ உன்னை கெட்டவனா ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறா, நீயும் அதே மாதிரி நடந்துக்கோ. உங்க 2 பேருக்கும் சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் உனக்கு மன நிம்மதியாவது கிடைக்கும். இல்ல பூமி, எனக்கு மன நிம்மதி இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்ன நெருப்புல போட்டு சுட்டாலும் பரவாயில்ல, ஆனா கணவன் மனைவிங்கிற எங்களோட பந்தத்தை அவ்வளவு சீக்கிரம் பிரிய விட மாட்டேன் பூமி. என்னாச்சு சரி உனக்கு? நீ ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல? எனக்கு அவ்வளவு பிடிக்காதுதான், ஆனா எனக்கு என் அண்ணன்னா உயிர்.